கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய நாளில் நான் பார்க்கப்படுது என்னன்னாக்கா, இன்றைக்கி அநேக ஹாஸ்பிட்டலில் பார்த்தோன்னா ஜனங்கள் கூட்டமாக இருக்கிறாங்க. அநேக போதகர்கள் கூட இதை வியாதிப்பட்டிருக்கிறாங்க. அது விசுவாச பிள்ளைகள் கூட வியாதிப்பட்டிருக்கிறாங்க. அப்போ இயேசு சுகம் கொடுக்கிறார், இயேசு வாழ்வளிக்கிறார், இயேசுனுடைய வியாதிகளை கொண்டு குணமாக்குகிறார் என்று சொல்லி பிரசங்கிக்கிற ஊழியக்காரர்களுக்குள்ள கூட நிறைய பேர் வியாதி நிமித்தமாக பாதிக்கப்படுறாங்க. ஏன் அப்படின்னாக்கா, நல்லா கவனிங்க. ஹாஸ்பிட்டலில் போயிட்டு நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறாங்க. அவங்களுக்கு மாம்ச ரீதியாக வருகிற, அதாவது ஆகாரம் மூலமா சரீரத்துக்கு போகிற, ஒருவேளை அதன் நிமித்தமாய் வருகிற வியாதிகளுக்கு மருத்துவம் உண்டு. ஒருவேளை அது குட் பாய்சன், அதாவது அதிகமான உணவு உண்பதனால, இதன் நிமித்தமாய் உடம்பு ஏற்றுக்கொள்ளாததுனால, இதன் நிமித்தமாய் வருகிற உபாதைகளுக்கு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனால் அதுக்கு இது ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அது நிறைய வியாதிகள் இருக்குது, அதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது, சுகமாகறாங்க. ஆனால் நிறைய பேர்களுக்கு ஸ்கேன் எடுத்து பார்த்தாலும் நல்லா இருக்குது, நார்மலாக இருக்குது. எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாலும் நல்லா இருக்குது, நார்மலாக இருக்குது. இப்படி நிறைய காரியங்களை அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனாலும் அவங்களுக்கு இருக்கிற வியாதி போக மாட்டுது, அவங்களுக்கு இருக்கிற அந்த மரண அவதை போக மாட்டுது, அந்த வலி போக மாட்டுது. இதெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வேதத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அதாவது பாவத்தினுடைய சம்பளம் மரணம் என்று சொல்லி, பாவம் செய்கிற ஆத்துமா அப்படின்னாக்கா அது சாகும் என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்லப்படுது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய இந்த பூமியிலே மனித அவதாரம், அவர் மனிதனாக இந்த உலகத்தில் வந்தபோது அவர் அநேகருடைய பாவங்களை அவர் மன்னித்தார், வியாதிஸ்தரை குணமாக்கினார். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரத்திலேயே இருந்து கொண்டு எல்லாருடைய பாவத்தை அவர் மன்னித்திருக்கலாமே. அவர் ஏன் இந்த உலகத்தில் மனிதனாய் வர வேண்டும், ஏன் அவர் மரிக்க வேண்டும், ஏன் அவர் ரத்தம் சிந்த வேண்டும், இப்படிலாம் கேள்விகள் எழும்பலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் நீதிபரர் அப்படின்றத மறந்துவிடக்கூடாது. அதே போல் தேவனாகிய இயேசு கிறிஸ்து அவர் பரிசுத்தம் உள்ளவர் அப்படின்றதையும் மறந்து கொள்ளக்கூடாது. அதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்பானவர், அவர் நீதிபரராக இருக்கிறார், அவர் அன்பானவராக இருக்கிறார், பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். இப்போ யாரை அவர் மன்னித்தாலும் அவருடைய நீதியின் பேரில் தான் மன்னிக்க முடியும். சும்மா அவன் பாவம் மன்னிக்கப்படுது போப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷனை அவரால் மன்னிக்க முடியாது. ஏன்னா அவர் நீதிபரர். ஏன்னா சட்டத்திட்டத்தின்படி பாவத்தினுடைய சம்பளம் மரணம். அப்போ இயேசு எப்படி இந்த இடத்துல சுகத்தை கட்டளை எடுக்கிறார், சுகத்தை கொடுக்கிறார், எப்படி பாவத்தை மன்னிக்கிறார் என்றதை பார்க்கலாம். மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் நல்லா கவனிங்க. 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்து, அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். இயேசு அவனுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பாருங்க, இன்னைக்கு அந்த இடத்துல இயேசு மரித்துட்டாரா? இல்லை. ஆனால் பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு உண்டு. ஏன் நான் சொல்றாரு, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அதான் கவனி இயேசு நாமத்தில். அப்போ உடனே ஒரு கேள்வி எழுப்பினாங்க. அப்பொழுது வேத பாரர்கள் சிலர், இவன் தெய்வதூஷணம் சொல்கிறான் என்று தங்களுக்குள்ளே உள்ளத்திலே சொல்லி கொண்டார்கள். உடனே ஆண்டவர் சொல்றாரு, இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களிலே பொல்லாதவர்களை சிந்திக்கிறது என்ன? உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து நட என்று சொல்வதோ எது எளிது? அப்போ என்ன சொல்கிறார் இந்த இடத்துல? எழுந்து நடந்து போப்பா அப்படி சொன்னாலும் போவாங்க. அவன் பாவம் அவன் அந்த இடத்துல அந்த வியாதிஸ்தன், அந்த திமிர்வாதக்காரன் கிடக்கிறது பாவத்தின் ரீதியாக அவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான். அப்போ எழுந்து நடந்து போனால் போவான். இயேசு அந்த சொல்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆனால் மறுபடியும் அவன் பாவத்துக்குள் ஆட்படுவான். அவன் பாவம் மன்னிக்கப்பட்டதுனாக்கா அவன் முற்றிலுமாக அந்த வியாதியிலிருந்து குணமாகும். ஏன்னா அவனுக்கு இருக்கிறது பாவத்தின் நிமித்தமாய் அவன் வியாதிப்பட்டு இருக்கிறான், திமிர்வாதமாய் கிடக்கிறான். அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து, அவன் பாவம் மன்னிக்கப்பட்டது, எழுந்து நடன்னு சொல்கிறார். அப்போ இதை எந்த நீதியின் பேரில் அவர் மன்னிக்கிறார் அப்படின்னாக்கா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்பதாகவே அவனுடைய பாவத்துக்காகவும் அவரை மரிக்கப் போகிறதுக்காக எழுந்து நட என்று சொல்கிறார். அப்போ அந்த திமிர்வாதனுடைய பாவத்துக்காக கூட இயேசு அவனுடைய பாவத்தை அவர் மேலே போட்டுக்கொள்கிறார். அதனால தான் உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, நான் வந்துட்டேன்ல, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, எழுந்து நட அப்படின்னு சொல்கிறேன். அல்லா கவனி இயேசு நாமத்தில். அப்போ பூமியிலே மனுஷகுமாரனுக்கு
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவத்தை மன்னிக்க அதிகாரம் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் உண்டு அப்படின்றத நான் மறந்து போகக்கூடாது. அப்போ எல்லோரும் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற எல்லா பிள்ளைகளும் இது கிருபையின் காலம் அப்படின்னு சொல்லி பாவம் செய்யலாமா? ஒரு இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், பாவம் இருக்கிற இடத்துல கிருபை பெருகும் என்று சொல்லி. அதனால பாவம் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. அப்போ வேதமே சொல்லுது, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இதுதான் சத்தியம். நீ பாவத்தை மறைச்சிட்டு இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன், இயேசு கிறிஸ்துவ ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டேன், இயேசு கிறிஸ்துடைய பிள்ளையாய் நான் மாறிவிட்டேன், அப்போனா என்ன பண்ணணும்? பாவத்தை குறைக்க வேண்டும், பாவம் செய்யக்கூடாது. அப்படி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டனா உனக்கு 40 வயது ஆகுறதுனா 40 வயதுக்குரிய அத்தனை பாவத்தையும் சிலுவிலே மறித்து விட்டார். சிலுவிலே இயேசு மன்னித்து விட்டார். இப்போ 41வது வயசுல கிறிஸ்துக்குள்ள வந்திருக்குன்னா நீ புதிய சிருஷ்டியாய் மாற்றப்பட்டிருக்கிற, புதிய மனுஷனாய் மாற்றப்பட்டிருக்கிற, கிறிஸ்துவனாய் மாற்றப்பட்டிருக்கிற. அப்போ அதுக்கடையில் என்ன பண்ண? பாவத்தை குறித்ததான உணர்வுக்குள்ளே வந்திருக்கிற. இப்போ பாவம் செய்யக்கூடாது. அவன் மீறி பாவம் செய்தோம்னா அதுக்கு மன்னிப்பு இருக்கா அப்படின்னாக்கா, இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே நம்முடைய தெய்வம், நீதியின் பேரில் தான் அவர் மன்னிப்பார். அப்போ நீதியின் பேரில் ஆண்டவர் மன்னிக்கிறாருன்னா அதுக்கப்புறம் பாவத்தை மன்னிக்கிறாரா? அதுக்கப்புறம் நீ செய்கிற ஊழியக்காரனாகி விபச்சாரம் பண்ணுற காரியத்தையும் ஊழியக்காரனாக மாறி விசுவாசின் இடத்திலேயே தன்னுடைய மாம்சத்தை வெளிப்படுத்துகிற அந்த விபச்சாரத்தில் ஈடுபடுகிறவன் பாவம் மன்னிக்கப்படுமா அப்படின்னால யோசித்து பாருங்க. அதேமாரி விசுவாசிகள் மத்தியில் அவங்களுடைய பொருட்களை அபகரிக்கிறது, காணிக்கைகளை அபகரிக்கிறது, தவறான முறையில் அவங்களை வழிநடத்துகிறது, தவறான ஆலோசனை கொடுக்கிறது, தவறான தகடுகளை எடுக்கிறது, இப்படி நிறைய பரிகாரங்களை சொல்லி அவங்களை ஏமாற்றுகிறது, இப்படி பலவிதமான காரியங்களை நாம் கிறிஸ்துக்குள்ள வந்த பிறகு நாம் செய்வோமானால் அது தேவன் மன்னிக்கிறாரா அப்படின்னு நான் பார்க்கணும். ஏன் மன்னிப்பார் அப்படின்னாக்கா, கண்டிப்பாக மன்னிப்பார், அவருடைய கிருபை, அவர் கிருபை. ஆனால் அவர் நீதியின் பேரில் தான் மன்னிப்பார் என்பதை மறந்து போகக்கூடாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு தரம் தான் அவர் சிலுவையிலே அவர் மரித்து இருக்கிறார். திரும்ப திரும்ப இயேசு கிறிஸ்து மறிக்க முடியாது. அப்போ ஆண்டவர் நம்முடைய பாவங்களும் நமக்குடைய பாவங்கள் செய்கிற அத்தனை பாவங்களும் கூட சிலுவையிலே அவர் மரித்துட்டார். அதனால் நம்முடைய 40 வயதாக இருக்கட்டும், 50 வயதாக இருக்கட்டும், நீ 70 வயதில் கடவுளை ஏற்றுக்கொண்டா கூட, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா கூட அந்த 70 வயதுக்குரிய பாவங்களை இவனுக்கு மன்னிக்கிறார். ஆனால் 71வது 72வது அப்படி பாவம் நீ ஆவிக்குரிய ரீதியில் வளர்ச்சியில் பாவம் செய்கிற போது அது ஆண்டவர் நீதியின் பேரில் தான் மன்னிப்பார். அதற்குரிய நியாயத்தீர்ப்பை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் மிக கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தை அவர் நியாயத்திற்கு வரப்போகிறார். அதுவும் நியாயத்திற்கு முதலாவது சபையிலிருந்து தான் ஆரம்பிக்க போகிறது. ஊழியக்காரர்கள் இன்னைக்கு விபச்சாரத்தில் யாராவது ஈடுபட்டு கொண்டிருப்பீங்கன்னா, விசுவாசிகள் மத்தியில் விபச்சாரத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பீங்கன்னா, இன்னைக்கு ஊழியக்காரர்கள் இன்னைக்கு தன்னுடைய இருக்கிற நிலைமையை கூட உணராமல் வாழ்ந்து கொண்டிருப்போமானா கண்டிப்பாக அவர் நீதியின் பேரில் தான் மன்னிப்பார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதுவும் உன்னுடைய ஒட்டுமொத்த பாவத்தையும் அவர் சிலுவிலே மடித்து விட்டார், மன்னித்திருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. நாம் இப்பொழுது செய்கிற பாவத்துக்கெல்லாம் நாம் பதில் சொல்ல வேண்டும் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. இப்பொழுது செய்கிற, அதாவது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு நான் மனம் திரும்பிவிட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஆண்டுடைய பிள்ளையாக மாறிவிட்டேன் என்று சொல்லி திரும்ப திரும்ப பாவம் செய்கிற அத்தனை ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், விசுவாச பிள்ளைகளாக இருக்கட்டும், யாராக அவனால் இருக்கட்டும், அதனால தான் நிறைய எக்ஸ்ரே எடுத்தாலும் ஸ்கேன் எடுத்தாலும் கோடி கோடியாக பணத்தை கொண்டு போய் டாக்டருக்கு கொட்டினா கூட அந்த வியாதிகள் மாறுவதில்லை. அதன் நிமித்தம் அவர்களுக்கு மரணம் எடுக்கிறது, அதன் நிமித்தம் அவங்க பாடுபடுறாங்க அப்படின்னாக்கா அது நீதியின் பேரில் மன்னிக்கப்படுகிறது. அதனால் மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான் அப்படின்றத மறந்து போகாதீங்க. அதனால் கூடுமானவர்களை பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனே இரக்கம் வருவான். அப்போ இயேசு கிறிஸ்து தான் பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரங்கள். அப்போ இயேசு அறியாத ஜனங்களாக இருக்கிற சகோதரர்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுடைய பாவத்துக்காக, உங்கள் பாவத்தின் நிமித்தமாக நீங்கள் வியாதிப்பட்டு இருக்கிறீர்களா? பாவத்தின் நிமித்தமாக நீங்கள் மரணத்தை சந்தித்து கொண்டு இருக்கிறீர்களா? பாவத்தின் நிமித்தமாக இன்னைக்கு மிகவும் சமாதான குறைச்சலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? அதுக்கு ஒரே வழி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு, ஆண்டவரே நீங்கள் 40 வயசாக இருக்கலாம், 20 வயசாக இருக்கலாம், 30 வயதாக இருக்கலாம், நீங்கள் எவ்வளவு வயதாக இருந்தாலும்
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நோக்கி, தகப்பனே என்னுடைய பாவங்களை மன்னியுங்க, என்னுடைய அக்கிரமத்தை மன்னியுங்க, எனக்கு சமாதானத்தை கொடுங்க, என்னுடைய வாழ்க்கையை மாற்றுங்கன்னு சொல்லி உங்களை ஒப்படைக்கும் போது உங்களுடைய 40 வயசு இருக்கிற பாவம், 20 வயசு வரை செய்த பாவங்கள் அத்தனையும் மன்னித்து உங்களையும் புதிய சிருஷ்டியாக மாற்ற என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். சீக்கிரமாக அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், மனம் திரும்புங்கள், ரட்சிக்கப்படுங்கள். நீங்கள் அவருடைய பாதுகாப்புக்குள்ளே வாங்கள். கர்த்தர் உங்களாமே அவளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.